தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வரும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 37 அந்த 39 வரை உள்ள வசனங்களை படிங்க பார்ப்போம். மத்தேயு 13 பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை பரலோக ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. சரி, இப்போ போதும். அங்கே என்ன படிக்கிறோன்னா, 2 விதமான ஊழியக்காரர்களை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். ஒன்று தேவனுடைய ஊழியக்காரர்கள், இன்னொன்று சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வேலை செய்கிறார்கள். தேவனுடைய விதையை அல்லது தேவ வார்த்தைகளை, தேவ சத்தியங்களை விதைக்கிறார்கள். சரிதானே? தேவ சத்தியங்களை விதைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் சாத்தானுடைய விதையை விதைக்கிறார்கள். இதுதான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பரலோக தேவனிடத்தில் நாம் செல்வதை குறித்தும் அதற்கேற்ற விஷயங்களை குறித்து பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் பரலோக ராஜாவினுடைய வேலைக்காரர்கள். இப்படி தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி சபைகள் இருக்கின்றன, போதவர்கள் இருக்கிறார்கள், பைபிள் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் பரலோக தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார் என்பதை நாம் கொஞ்சம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், ஜனங்கள் இந்த பைபிளை, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கவோ சிந்திக்கவோ பெரும்பாலும் விரும்பல. அல்லது வாசித்தாலும் ஏதோ ஒரு கடமைக்காக வாசித்து விட்டு இந்த பைபிளை வைத்து பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிமாருடைய செய்திகளை தான் அதிகமாக கவனிப்பதும் முக்கியத்துவம் கொடுப்பதையும் நான் கவனித்திருக்கிறேன். தாங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு 10 வசனம் வாசித்தாலே என்ன சொல்லியிருக்கு அப்படி என்று சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு ஜனங்களுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த பைபிளை வைத்து பல ரீதியில் பிரசங்கம் பண்ணுகிற நிறைய விதமான பிரசங்கிமார் இருக்கிறார்கள். அந்த பிரசங்கிமாருக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு ஆவியானவர் அந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். எப்படி ஞாபகப்படுத்தினார்னு சொன்னால், நீங்கள்லாம் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் தூர எறிந்து விட்டு, புறக்கணித்து விட்டு உங்கள் பிரசங்கிமாருக்கு பின்னால் தான் நீங்கள் போகிறீர்கள். ஏன்னு சொன்னால், பிரசங்கிமார் இயல்பிலேயே அந்த ஜனங்களை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது, அவருடைய உற்சாகப்படுத்துவது என்ற ரீதியில் தான் வழக்கமாகவே அவர்கள் பேசி பழகி இருக்கிறார்கள். அவருடைய இயல்பாகவே மாறிவிடுகிறது. அதை நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனசில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொண்டு, அடுத்த விஷயம், சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விரும்புகிற மாதிரி பேசக்கூடிய பிரசங்கிமார் இருக்கணும். அப்படியே இருந்தால் அந்த இடத்துக்கு அதிகமான ஜனங்கள் போகிறார்கள் என்பது உண்மை. அவர்களும் அந்த ஜனங்களை எப்படி தக்க வைத்து கொள்வது என்ற ரீதியில், அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ரீதியில் தான் செய்திகளை பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற செய்திக்கும் பரலோக தேவ ராஜ்ய சுவிசேஷ சத்தியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதோ ஒரு ரீதியில் அவருடைய மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய, ஆற்றக்கூடிய, தேற்றக்கூடிய ரீதியில் அந்த செய்தி அமைந்திருக்கலாம்.
ஆறுதல் படுத்தக்கூடிய ரீதியில் வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் பைபிளில் தான் எடுப்பாங்க. அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னதாக இருக்கும், எடுத்து பேசுவார்கள். ஜனங்கள் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை விரும்புகிறார்கள். அங்கே அநேக ஜனங்கள் போகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ சுய இச்சைக்கேற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொள்வார்களானால் அவர்கள் கட்டுக்கதைகளிலே தான் செல்லுவார்கள். அவர்கள் கேட்கிற செய்தி ஒருவேளை சற்று நேரம் அவர்களை பரவசப்படுத்துவதாக இருக்கக்கூடும். நீ சாக மாட்டாய், நீ இன்னும் 10,000 வருஷம் உயிரோடு இருப்பாய், அல்லது நீ கேட்கிறதையும் கேட்காத தருவார், இப்படி பல காரியங்களை சொல்லும்போது ரொம்ப அது ஒரு நுட்பமான விஷயம். அது சற்று நேரம் ஆறுதலாக இருக்கிறது உண்மை. ஆனால் நிரந்தரமாக அவருடைய ஆத்மாவை ஆறுதலற்ற இளைப்பாறுதலற்ற ஒரு இடத்திற்கு அவர்களை தள்ளி விடுகிறது என்ற மிக ஆபத்தான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை இங்கே நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். மத்தேயு 11 28, 29 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருகிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அடுத்த விஷயம் என்னது, நீங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு இளைப்பாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இயேசு இடத்துல கற்றுக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதல் அது நித்திய இளைப்பாறுதல் இல்லையா, ஒரு நித்திய ஆத்ம இளைப்பாறுதல். ஆனால் இந்த மனிதர்கள் கவர்ச்சியாய் தந்திரமாய் ஆறுதலாய் பேசுகிறார்கள். அது கொஞ்ச நேரத்துக்கு ஆறுதலாக இருந்தது மாதிரி இருக்கும், சமாதானமாக இருந்தது மாதிரி இருக்கும். உண்மையிலே அது கேட்கிறவருடைய ஆத்மாக்களுக்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்காது. அது என்ன சொல்லுவாங்கன்னா மேற்பூச்சாய் குணமாக்குதல் என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டோன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க அதை சரியாக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி தான் அதை மருந்து போடுவார். அப்படி இல்லைன்னா அது குணமாகாது இல்லையா, வெளியே நீங்கள் கட்டிடலாம், ஒரு நாளாக அது குணமாகுது. இந்த மேற்பூச்சாய் குணமாக்குவது போல பேசுகிற செய்திகள் மலிந்திருக்கிறது. அவர்கள் ஜனங்களுடைய ஆத்மாவனுடைய ஆறுதலை குறித்து கவலையற்றவர்கள். அது பேசுகிற பிரசங்கமாருக்கு ஆத்மாவனுடைய நிலை தெரியாது, கேட்குறவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்க தெரியாத நிலையில் அநேக பிரசங்கிமார் இருக்கிறார். பிரசங்கிமார் இருக்கிற 2 விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்ற வசனத்தை தான் ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இங்கே சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் என்றால் யாருன்னு சொன்னால் கொஞ்சம் ஆழமாய் நாம் போகலாம். சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் என்றால் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சில க்ளூஸ் தர்றேன். முதலாவது லூக்கா 4 வசனத்தில் நீங்கள் படித்தா, இயேசு பிசாசு உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறான், பிசாசு அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களை காட்டுகிறான். காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரங்கள் மகிமைகளை உனக்கு தருவேன், எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுப்பேன், என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? பிரதி உத்தரமாக, எனக்கு முன்னால போகாது, எனக்கு பின்னால போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கு ஆராதனை எழுதியிருக்கு. இங்கே என்ன பார்க்குறோன்னா, இயேசு பரலோகத்திலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தை, பரலோக நீதிகளை, பரலோக காரியங்களை காட்டி தருவதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்படி வந்த இயேசுவை, அப்படி ஒரு தேவ திட்டத்தோடு அனுப்பப்பட்ட இயேசுவை இப்போ பிசாசு திசை திருப்புறான். அது அங்கே புரிய வேண்டிய காரியம். என்ன திசை திருப்புறான்? நீ பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசாண்டா, நித்திய ஜீவனை பற்றி பேசாண்டா, இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி பேசு, அல்லது என்னை பணிந்து கொள்ளு, ஏன்னா நான் தான் அந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலக காரியங்களை உனக்கு கொடுக்குறேன், உன்னை பிரசங்கத்தை கேட்குற ஆளுகளுக்கு கொடுப்பேன், இந்த உலக சம்பந்தமானது உலகத்தை ஆசீர்வாதம்னு பேசு, அதுதான் அதுக்கு அடிப்படை. இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு பேசு, பரலோகத்தை பேசாத அப்படின்னு அவன் திசை திருப்புறான். உன்னை நான் பெரிய ராஜாவாக்குறேன் என்று சொல்லுகிறான். ஸோ இதை இயேசு மறத்து விட்டார். அவர்
அவனை துரத்தி விட்டு வந்து முதல் பிரசங்கம் மத்தேயு 4:17 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி, மத்தேயு 4:17 பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வேலை மிக சரியாக செய்தார். கவனிக்க வேண்டிய விஷயம், இதே விஷயத்தை தான் பிசாசு எல்லா இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற பிரசங்கிமார்கிட்டே அவன் சொல்லுகிறான், உனக்கு உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம் வேணுமா, இதே பற்றி பேசு, நீ பரலோகத்தை பற்றி பேச வேண்டாம், நீ பைபிள் வச்சு பேசினா போதும், நீ வேற ஒரு புஸ்தகம் வச்சு பேச வேண்டாம், பைபிள் வச்சே நீ பேசணும், நீ தைரியமாக பேசு, அது கடவுளுக்கு ஊழியம் செய்த மாதிரியும் இருக்கும், அநேக ஜனங்களில் நீ தலைவனானது மாதிரி இருக்கும், உனக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும் இல்லையா என்கிற ரீதியில் மனிதர்கள் பரிசுக்குமார்கிட்ட பேசுனதுனால பரிசுக்குமாரெல்லாம் அவர் இயேசுவை மாதிரி பிசாசை விரட்டிக்கிட்டு தேவச்சித்தம் செய்யாமல் இந்த பூலோக காரியங்களே ஆசீர்வாதம் என்று பேசி ஒரு கூட்டம் இறங்கி விட்டது. இந்த ஆண்டவருடைய ஊழியம், கிறிஸ்தவ ஊழியம், சுவிசேஷ பணி, ஆவிக்குரிய சபையினுடைய சூழ்நிலையெல்லாம் வந்தபோது பிசாசு இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான். அந்த காலத்திலேயே இந்த ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய அந்த பெந்தெகோஸ்தே போன்ற சபைகளை ஸ்தாபித்த ஊழியக்காரர்கள், அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட அநேகம் பைபிளை வச்சிருப்பார்கள், இயேசு நாமத்தில் பேசுவார்கள். பல சபைகளையும் பல ஊழியங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து அல்லேலூயா. கவனிங்க, அன்னைக்கு அநேக சபை நிறைய ஊழியங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது, இது ஒரு தந்திரமான ஆவி, இது உலகத்தை பேசுகிற ஆவி, ஆமாம் இது உலகத்தின் ஆவியினால் தந்திரமாய் செய்யப்படுகிற ஒரு காரியம்ங்கிற தெளிவு இருந்ததுனால அந்த காலத்தில் அநேக சபைகளை அவர்கள் மதிப்பதில்லை. அப்படி இருந்த ஒரு காலம் இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சபைகளும் அவங்க ஜெனரேஷன், அவங்க தலைமுறை போயிட்டு அப்புறம் புதிய தலைமுறை வந்தது. புதிய தலைமுறை வந்த பிறகு புதிய தலைமுறைக்கு சத்தியத்தினுடைய அடிப்படை தெரியாது. முதலாவது அதை ஸ்தாபித்தவர்கள் பைபிளை வாசித்தார்கள், ஆண்டவரோடு காத்திருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், பண்ணி ஆண்டவரிடத்தில் கற்று நிச்சயித்தபடி அழைப்பின்படி ஊழியத்துக்கு வந்தார். அடுத்த தலைமுறையெல்லாம் இப்படி வரையில அவங்க பைபிள் காலேஜில் என்னெல்லாமோ படித்து கொடுத்ததெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டையும் எடுத்துக்கிட்டு அவர்கள் ஊழியத்துக்கு வந்து விட்டார்கள். இதை கேட்டு அடுத்த தலைமுறையினருக்கு சத்தியத்தை பற்றி தெளிவு கிடையாது. ஏன்னா இயேசுநாதருடைய வார்த்தையை வாசிக்கிறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. நான் அதான் சொன்ன வந்தேன். அதை வாசிக்காம இந்த பிரசங்கிமார் பேசக்கூடிய பேச்சுக்களையே பிரசங்கங்கள் படித்து கொடுக்குற காரியங்கள், இவர்கள் படித்து கொடுக்குற காரியங்கள், தாங்களா படிக்கிறதெல்லாம் ஒன்றையும் அதிலேயே மூழ்கி எல்லா ஊழியங்களையும் பிசாசு பரலோக ஆசீர்வாதம் அல்லது பரலோகம் என்கிற அந்த லெக்கிலிருந்து பூலோகம் என்கிற லெக்குக்கு கொண்டு வந்து விட்டான். தந்திரமாய் வந்தது. பிறகு பைபிளை வச்சு பல ஏற்பாட்டு போதனைகளை தான் இப்போ பார்த்தாலும் சபைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை ஓடிக்கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பயங்கரமாக எல்லாம் போகுது. அது எவ்வளவு தூரம் அந்த பிசாசு தனக்கு காரியங்களை செய்கிறான்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாள் நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தேன். இங்கே சண்டேஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு தாயார் பாடம் எடுத்துகிட்டு இருக்கு. ஒரு மனன வசனம் சொல்லி கொடுக்குது. என்ன மன வசனம் சொல்லி கொடுக்குது? தங் கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லியிருப்பேன். பாருங்க, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நடத்துகிற ஒரு சபையில் படித்து கொடுக்க வசனம் என்ன தெரியுமா? என் கரங்களை போருக்கு யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். தாவீது கவன்கல்லை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை எறிந்து போட்டு விட்டான். படித்து கொடுக்க பாடம். ஒரு சபையில் நான் அடிக்கடி சொல்லுதான், நாகர்கோயிலில் நான் செய்திக்கு போயிருக்கிறேன். எனக்கு முன்னால் சங்கீதம் பேசினார். அது 137 சங்கீதம் நினைக்கிறேன். பாபிலோன் குமாரத்தியே பாழாய்ப்போன் அவளே, நீ எனக்கு செய்தது போல உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அங்கே ஒரு சபையில் பெந்தெகோஸ்தே சபையில் படித்து எல்லாரும் எழுந்து நின்று வாசித்து தியானித்து சங்கீதத்தையாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல ஒரு பிரசங்கியார், அவன் தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ள மட்டும் தலைகளை வெட்டினான். பத்தியலா எந்த அளவு மனுஷ கொலைபாதகனாகிய பிசாசு, ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாகிய பிசாசு பெந்தெகோஸ்தே சபைகளை ஆட்சி செய்கிறது என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இதற்கு பயன்படுத்துவது சாத்தான் தன்னுடைய ஊழியக்காரர்களை பைபிளை கொடுத்து உலகம் முழுவதும் பரலோக ராஜ்யத்துக்கு எதிரான ஒரு சுவிசேஷத்தை
போதித்து அவர்கள் கோபுரங்களை கட்டுவதிலையும் லைட்டு போடுவதிலையும் உலகத்தை ஆராதிக்கிறதுலே மூழ்கி அப்படியே கொண்டு வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நாம் இந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா பலவானை முந்தி கட்டணுமா இல்லையா? அது மத்தேயு 13:26 அந்த வசனத்தை எடுங்க. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த வீட்டில் போய் கொள்ளையிட முடியாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார்ல. வாசிங்க. அது 12:29 மத்தேயு 12:29 அன்றியும் கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் கொள்ளையிடலாம். முந்தின வசனம் நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசரை துரத்துகிறபடினாலே தேவராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. இங்கே கவனிக்கிறீங்களா? இப்போ ஒரு பெரிய பலவான்னா பிசாசு. பொதுவாக வழக்கமாக இந்த ஊழிய சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு. ஜனங்கள் எல்லாம் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்கள், பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறார்கள். தேசங்கள் கிராமங்களை பிசாசு ஆட்சி செய்கிறான். அந்த பிசாசை நாம் கட்ட வேண்டும் இல்லையா? அவனை ஒடுக்க வேண்டும். அவனை கட்டினால் அவனை ஒடுக்கினால்தான் நாம் ஜெயிக்க முடியும் இல்லையா? அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியும் என்று ஒரு விஷயம் இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவது உண்டு, ஜபிப்பது உண்டு. நான் சுவிசேஷ ஊழியத்து நிமித்தம் சபைகளில் சுற்றி வருகிறேன். எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். மற்ற ஜனங்களெல்லாம் பிசாசு என்று சொல்லக்கூடிய பலவானுடைய பிடியில் சிக்கி இருக்கிறது மாதிரி என்னுடைய நாமத்தில் இப்போ சபையெல்லாம் சாத்தானுக்கு பிடியில் சிக்கி இருக்கு. இப்போ மனசில் நான் சொல்லுது, வெளியே உள்ளதை பேசாண்டா, நம்ம இங்கே உள்ள கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும். இப்போ சபை பிசாசுக்கு பிடியில் சிக்கி இருக்கு. அதுக்கு தான் சில உதாரணத்தை நான் சொன்னேன். இப்போ பலவான் சபையை கட்டி வைத்திருக்கிறான், கிறிஸ்தவ மார்க்கத்தை கட்டி வைத்திருக்கிறான். இதில் இருந்து முதலாவது இந்த மார்க்க இயேசு சுவிசேஷத்தை விடுதலை பண்ண வேண்டும், ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டும். ஏன்னா அது பலவான் கையில் சிக்கி இருக்கு. எந்த பலவான்? உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு. உலகம், உலக ஆசீர்வாதம், உலக மேன்மை பேசும்போது உலகத்துக்கு தானே சேவை செய்கிறாங்க. அது என்ன உண்மை? பரலோக தேவன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு சேவை செஞ்சால் பரலோக தேவனுக்கு வேலை செய்கிறோம். இவங்க பூலோக தேவனுக்கு தான் வேலை செய்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவன் 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கினான். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாயிராதபடி அதை திருக்கி குருடாக்கியாச்சு. இப்போ நம்முடைய கவலை இயேசுவின் சுவிசேஷத்தை உலகத்தின் அதிபதியாகிய பலவான் கட்டி வைத்திருக்கிறார். இதுதான் எனக்கு என்னுடைய ஊழிய சூழ்நிலைக்கு நான் ஆண்டவர் தொடர்ந்து என்னோட பேசுகிற ஒரு காரியம். என்னுடைய நாமத்தில் சபையை பலவான் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த பலவானை என்ன செய்யணும்? பிடிச்சி கட்டணும். இதை கெட்டது எப்படி அப்படின்னு கேட்டா, அவன் எப்படி இந்த பலவான் இந்த சுவிசேஷ சூழ்நிலைகளை அவன் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் எனக்கு படிப்பித்தார். எப்படி? களைகளை விதைக்கிற பொல்லாங்கனுடைய புத்திரர். வசனம் படித்தான் இல்லையா? நல்ல நல்ல உலகம் நல்ல விதை தேவனுடைய புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கனுடைய புத்திரர் களைகளை விதைக்கிறார். என்ன விதைக்கிறார்கள்? களைகளை விதைக்கிறார். இதுதான் செய்தி. களைன்னு சொன்னால் அது பயிர் அல்ல, அது தானியம் அல்ல, களைகள். அது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதில்ல. அது அது கோதுமை களஞ்சியங்களில் சேர்ப்பாங்க, களைகளை நெருப்பினால் சுட்டெரிப்பாங்க. அப்போ இது பரலோகத்துக்கு போகாத விஷயங்கள் என்று புரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா? பரலோகத்துக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் களைகள். இந்த களைகளை விதைக்கிறது யாருன்னா சாத்தானுடைய வேலைக்காரர்களாகிய பிரசங்கிமாரு. சாத்தானுடைய வேலைக்காரர்களாகிய பிரசங்கிமார் ஆகும். களைகளை விதைக்கதான் விதைச்சு பலவானை உள்ளே ஆட்சியிலே வச்சுட்டாங்க. இப்போ இந்த பலவானை கட்டணும்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை ஜனங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு தந்த வேலையை நான் சொல்லுவேன். அதனால் வேறு ஒன்றும் பேச மாட்டேன். இவர்கள் என்ன பேசுவார்கள் எனக்கு தெரியும். ஒரு சபைக்கு போனால் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு நான் வந்துடுவேன்.
இனி 1 வருஷம் கழித்து தான் சில வேளை சில சபைகளுக்கு போக வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே சாத்தான் என்ன செஞ்சிருவான், களை விதைக்கி ஏகப்பட்ட ஆளுகளை கொண்டு காளைகளை விதைச்சி அங்கே தள்ளி அது வளர்ந்துடும். அப்புறம் பின்ன 1 வருஷம் கழித்து போன அப்புறம் திருப்பியும் புதுசாட்டு நான் களை பிடுங்க வேலை செய்யணும். இதாக நடக்குது. களையை விதைக்கியதும் களை பிடுங்கிறது தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் செடி வளராது. நல்ல செடி என்ன செய்யாது. அப்படி ஒரு கடினமான சவாலான சூழ்நிலை சபைகளுக்கு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதை நான் என் செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அல்ல நீங்கள் என்ன விதைக்க போறீங்க எனக்கு தெரியாது. அங்கே நடக்கிறது என்ன நடக்கும்னு எனக்கு ஓரளவு யூகிக்க முடியும் என்று நான் சபைகளை எச்சரிப்பது உண்டு. இப்போ நாம் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:1 வந்தா என்ன படிக்கிறோம்? பிசாசுகளின் உபதேசங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். 1 தீமோத்தேயு 4:1 தானே படி. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுப்பார்கள். செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போதான் பிசாசுகளின் உபதேசங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? பிசாசின் உபதேசம்னு சொல்லுது சாத்தான் சபையில் நடக்குது சொல்லல. இங்கே கிறிஸ்தவ சபையில் நடக்கிறது தான் பிசாசினுடைய உபதேசம். அது என்ன உபதேசம்? பரலோகத்துக்கு எதிரான உபதேசம். எளிதாக நீங்கள் அப்படி தான் புரியணும். பரலோக ராஜ்யத்துக்கு எதிரான உபதேசம். அது எதுவானால இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தினால இருந்தாலும் சரி, அது பிசாசினுடைய உபதேசம். ஏன்னு சொன்னால் நீங்கள் யோவான் 14:30 இயேசு சொல்வார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்று ஒன்னிடத்துல இல்லை. அப்போ உலகத்தின் அதிபதி என்றால் உலகத்தின் ராஜா. அவனுக்குரிய ஒன்று நான் சொல்லவில்லை, பேசவில்லை, செயல்படவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? உலகத்தின் அதிபதிக்குரிய ஒன்று என்னிடத்துல இல்லை, இந்த உலகத்தை நாங்கள் எங்கள் மனசில் வைக்கலை, எங்கள் சபையில் சிந்தனையில் வைக்கலை என்று நம்மால் சொல்ல முடியுமா என்ற ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த அடிப்படையில் இருந்துதான் சபையை நம்ம எல்லாரும் சபையில் எழுப்புதல் வரணும். என்னது வரணும்? எழுப்புதல் வரணும், உயிர் பயிற்சி வரணும், ஆத்மாக்கள் வரணும், ரட்சிப்பு வரணும். இப்படிலாம் நிறைய காரியங்களை சிந்திக்கிறார்கள், ஜெபம் நடத்துகிறார்கள், பேசுகிறார். ஆனால் என்ன செஞ்சாலும் அவர்கள் அதை அடைய முடியாது, வெற்றி பெற முடியாது. ஏன் அடைய முடியாதுன்னா, ஏன் வெற்றி பெற முடியாதுன்னா பலவானுங்க இருந்து கொண்டிருக்கிறான். அல்ல நான் சில ஊழியக்காரர்கள் சொல்வார்கள், ஆமாம் பாஸ்டர், கட்டுங்க பாஸ்டர், உபதேசம் கொடுங்க பாஸ்டர், உபதேசம் கொடுங்க பாஸ்டர். நான் ஒரு குறிப்பிட்ட சபை எனக்கு தெரியும், உபதேசம் சொல்லுங்க, அதை கொடுங்க, அஸ்திபார உபதேசம் போடுங்கலாம் சொல்லுவார். நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காட்டினார். இல்லையா, அந்த சபைக்கு அஸ்திபாரத்தில் வலு சர்ப்பம் குடியிருக்கு. எப்படி இருக்கு? அஸ்திபாரத்தில் வலு சர்ப்பம் குடியிருக்குன்னு. இது என்னடா கூத்தா இருக்கு? சபையினுடைய அஸ்திபாரத்தில் வலு சர்ப்பம் குடியிருக்குது, நீ ஒன்றும் கட்டிக்கிட மாட்டா. அது என்ன வலு சர்ப்பம் குடியிருக்குன்னா, உலக ஆசீர்வாத கொள்கையில் தான் அந்த சபை கட்டியிருக்கு. கொள்ளாமா? அந்த சபையை எப்படி கட்டியிருக்கான்? உங்களை உலகத்தில் கொண்டு போவார், அங்கே உயர தருவார், மேலே தருவார்னு சொல்லி ஆகும். 10 ஆளை கூட்டி கள்ளத்தனமாக ஞானஸ்நானம் கொடுத்து சபை வச்சிருக்கிட்டு சொல்லுவார். அல்ல இல்லையா? ஓ, அப்போ வலு சர்ப்பம் உரிமையோட என்ன செய்யுது? உள்ள குடியிருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை நான் ஒரு சபையில் அது பகலை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரில் ஒரு பொம்பளை இடுப்பில் கையை வச்சுட்டு என்ன இப்படி கோவத்தில் சீரியஸாக பார்த்துக்கிட்டே நிற்கிது. எங்கே? நடு சபையில் பிரசங்கம் நடந்துட்டுருக்கு. நான் பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கிறேன், நடுவில் நிற்கிது. ஆள் இல்லை, அது வேற. அல்ல இல்லையா? பார்த்தீங்களா, நான் இந்த சபையை எனக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன், நான் எனக்கு பிடியில் வச்சுருக்கேன், நீ வந்துட்டியான்னு அது ரொம்ப கோவத்தில் பார்க்குது. சபைக்குள்ள வலு சர்ப்பத்தை பிடிச்சி அடைச்சி போட்டுக்கிட்டு கட்டுங்க கட்டுங்க, எங்கோடி கட்டுது? அல்ல இல்லையா? ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இது என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா பிடுங்கணும். சாத்தானுக்குரிய ஒவ்வொன்றையும் வேரில் இருந்தே பிடுங்கணும். அப்படின்னு அதுக்கேற்ற வசனங்களை எனக்கு தருவார். நான் அந்த வசனங்களை தான் அங்கே பேசுவேன். அல்ல இல்லையா? அப்போ உலகத்தை பேசி பேசி கொஞ்சம்
சர்ப்பத்தை தலையை நசுக்கியாச்சு. இல்லையோ இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் உணர்வு வந்துட்டு. அதான் சொல்ல இல்லையா, திருப்பி 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 பரலோக தேவ செய்தியை வசனங்களை போட்டுக்கிட்டே இருக்க இருக்க சாத்தான் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனங்களுக்கு விழிப்பு வந்துட்டு, சரியா, ஜனங்களுக்கு உணர்வு வந்துட்டு, ஆமாம் இப்படி இருக்கு இல்லையா. அப்போ இவ்வளவு நாளும் கேட்டது பொய், கள்ள பிரசங்கியார். இப்போ உலக ஆசீர்வாதம் பிரசங்கம் போகிறாங்க, அண்ணன் பிரசங்க மாதிரிலாம் பொய்யர்கள்ட்ட விசுவாசிகள் மனசிலாக்கியாச்சு. இன்னும் என்ன செய்யணும்? பிரசங்கமாருக்கு ஓடி தப்பணும், இனி வழி இல்லை. ஏன்டா நான் வசனத்தை போட்டேன், எல்லாரும் குறிப்பிடுத்தார்கள், சிந்தித்தார்கள், பேச பேச பேச. அப்போ நம்ம இவ்வளவு நாளும் பிரசங்கமாரு பொய்யை சொல்லி இருட்டில் அடைச்சி வச்சிருந்தாருங்கிறது விசுவாசிகளுக்கு மனசிலாக ஆரம்பிச்சிட்டு. இல்லையோ அப்படிலாம் சூழ்நிலை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ எதுக்கு இதை நாம் சிந்திக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய சபை பரலோக அஸ்திபாரத்திலே ஸ்திரப்பட வேண்டும். இந்த பாதாள அஸ்திபாரத்துக்குரிய காரியங்கள், ஏன்னா பிசாசனுடைய தலைமைஸ்தானம் பாதாளம் தானே, பாதாளமே உன் வாசஸ்தலம்னு சொல்லியிருக்கு. இதிலிருந்து பரலோக அஸ்திபாரத்தில் ஸ்திரப்பட வேண்டும். முதல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டும். ரெண்டாவது நம்முடைய சபையினுடைய அனுபவங்கள் ஸ்திரப்பட வேண்டும். மூணாவது நாம் சந்திக்கிற, பேசுகிற, பழகிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணணும். இல்லையா, எனக்கு அனுபவத்தில் நான் இந்த வசனங்களை தொடர்ந்து பேச பேச சபைகளிலிருந்து சர்ப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஜனங்களுக்குள் உணர்வு வந்திருக்கிறத பார்க்குறேன். இன்னொரு கட்டத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினார். அது என்னன்னு சொன்னால், அது அப்போஸ்தலர் 13:48, அப்போஸ்தலர் 13:48 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார், பிரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. அநேகர் பிரசங்கத்தை கேட்டார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள். ஜனங்களுக்கு கொள்ளலாம், இது நல்ல பிரசங்கம், இது நல்ல உபதேசம், இது நல்ல காரியம்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாச்சு. சரிதானே, சந்தோஷம் உண்டாச்சு. ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். சரிதானே, ஓகே. இதில் இருந்து ஆவியானவர் சொன்ன செய்தி என்னன்னா, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாத மக்களை, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்களை சபையா சேர்த்து ஞான ஸ்நானம் கொடுத்து சபை கட்டி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சபைகளில் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் பேசப்படவில்லை, அனித்தியமான ஜீவனுக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் அதற்கு தான் வந்தார்கள். இவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டதான் ஒரு ஷார்ட்கட்டில், ஒரு தண்ணி முழுக்க எடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அங்கே நடக்கிற பிரசங்கம் எல்லாம் என்னன்னு கேட்டால், அனித்தியமான ஜீவனுக்குரிய உலகத்துக்குரிய காரியங்களாய் தான் இருந்தது. அப்போ அந்த ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு வரல, நித்திய ஜீவனுக்கு வரல. அப்படியே நிறைய சபைகள் அப்படி இருக்கிறது, நிறைய சபைகள் இருக்கிறது. முழுக்க முழுக்க பரலோகம் எல்லாம் ஒரு பேருக்கு சொல்லிக்கிடுவா, ஏதோ சும்மா அங்கே போகிறது மாதிரி. அப்படி அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்களை வைத்து சபையை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அது யோவான் 6:44 பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ பிதாவினால் பரலோக பிதாவினால் இழுத்து கொள்ளப்படாதவர்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் வச்சு சிலுவை இருக்கு, பைபிள் இருக்கு, பிரசங்கம் இருக்கு, ஆராதனை இருக்கு, உள்ள வலு சர்ப்பங்குடி இருக்கு. கொள்ளாம சொல்லுது, எல்லாம் அனுபவத்தோட பேசிட்டு இருக்கேன். அப்படி நிறைய சபைகள் இருந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே தான் இந்த காரியங்களை குறித்து நமக்கு நல்ல விழிப்பு இருக்கணும். உலகத்துக்குரிய ஒரு காரியமும் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியாச்சு. அப்போ உலகம் எங்கே இருந்தால் சாத்தான் தான் இருப்பான், தேவன் இருக்க மாட்டார். நான் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்லியாச்சு. அதை நீங்கள் யோவான் 17 உலகத்தில் தெரிந்தெடுத்து, அது 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு நம்முடைய நாமத்தை வழிபடு. நல்ல கவனிக்கணும். பரலோகத்தின் தேவன்
பரலோகத்தின் தேவன் அவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். அதான் அந்த வார்த்தை, இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறார். அது 15:19 நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகத்திற்கும் நீங்கள் உலகத்தாராக இராதபடினால், அந்த வார்த்தை, நான் உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்தபடினால் உலகம் உங்களை சரி என்ன புரியுறீங்க? அடிக்கடி நான் இந்த வசனங்கள் எல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிற காரியம், பரலோக பிதாவினுடைய அன்பு, ஐக்கியம், உறவு, ஆளுகை, கிருபை உங்களுக்கு வேணும்னா உங்கள் மனங்களில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சபையில் உலகம் இருக்கப்படாது. இப்போ புரியுதா? ஏன் எதிராக இருக்குன்னு சொல்லியாச்சுல்ல. நீங்கள் உலகத்துக்கு உலக ஆசீர்வாதம் என்ற எண்ணத்துக்கு நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் பிரசங்கம் கேட்கலாம், வீட்டில் டிவி இருக்குது, எல்லாம் டிவி பிரசங்கம் மாதிரிலாம் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு தெரியும் நல்ல ரீதியில். அது நம்மை சாத்தான் தன்னுடைய வலையில் நம்மை சிக்க வைப்பதற்கு செய்யக்கூடிய கண்ணியாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு எலி பிடிக்கணும்னா என்ன செய்கிறோம்? தேங்காவை நல்லா சுட்டு மணம் உண்டாக்கி மாட்டி வைக்கிறோம், அப்போ தானே அது வரும். இது மாதிரி தான் சாத்தானும் பல தந்திரங்களை, அது பைபிளுக்குள்ளே இருந்ததா ஏதோ ஒரு பகுதியில் இருந்து. நாம் எளிதாய் புரிந்து கொள்வது பரலோகமும் பூலோகமும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கிறதுங்கிறத தெளிவான அறிவு இருக்கணும். பரலோக தேவன் பரிசுத்த தேவன், பூலோக தேவன் பிசாசு. பரலோகம் பரிசுத்தவான்களுடையது, பூலோகம் பாவிகளின் ராஜ்யம். இங்கே அக்கிரமம், கள்ளனும் கொள்ளக்காரனும் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பான், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறது. ஒரு நாள் இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு அவர் என்றைக்கு பூமி உன்னிமித்த சபிக்கப்பட்டிருக்கிறோம் ஆதியாகமம் 17 சொன்னார். ஏசாயா 65:17 நான் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கிறேன், முந்திரவுகளை நினைக்க மாட்டேன்னு சொன்னார். 2 பேதுரு 3:7-13 வரை இப்போ இருக்க வானம் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அது 13ஆம் வசனத்தில். வெளிப்படத்தில் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு பழசு இருந்தது காணல. உங்களுக்கு வசனம் எல்லாம் அடிக்கடி நான் சொல்லுதான். அப்போ உலகம் பரலோகம் எதிராக இருக்கிறது என்பதில் தெளிவாக இருப்போம். ஆனால் பரலோக காரியங்களை மட்டும் மனசில் வைப்போம், உலக நேசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்போ பரலோக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் உறவு நமக்கு கிடைக்கும். சரிதானே? நான் என்ன சொல்ல வர்றேன்னு மீண்டும் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய ஜபங்கள், நிறைய உபவாசம், நிறைய 40 நாள் 50 நாள் ஜபம்லாம் நிறைய நடக்குது பாருங்க. அஸ்திவாரத்தில் வலு சர்ப்பம் குடியிருக்கு. புரியுதா நான் சொல்லுது? சபையில் போய் நானும் ஊழியம் செய்யனால சொல்லுது, அங்கே எல்லாம் நடக்குது. வெளியே அஸ்திவாரத்தில் சர்ப்பம் குடியிருக்கு. இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை. அப்போ இந்த வலு சர்ப்பத்தை வெளியேற்றணும்னு சொன்னால் அந்த வலு சர்ப்பத்துக்கு உரிய காரியங்களை அந்த சபையிலேருந்து வெளியேற்றணும். சரிதானே? அதான விஷயம். எனக்கு உரிய காரியம் எங்கே இருக்குன்னு நான் அங்கே உட்கார போகிறேன். அந்த ரீதியில் தான் நான் சபைகளுக்கு செய்திகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ தான் இந்த அல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணதுனாலையோ உபவாசம் பண்ணதுனாலையோ உங்களுக்கு ஒரு காட்டு பாசையில் சொல்லணும்னா, ஒரு இந்த கருவாடுன்னு சொல்லுவாங்களே, அதில் கருவாடு, அந்த கருவாடுலாம் நிறைய கருவாடு, கொஞ்சம் போல் கருவாடை வாங்கி ஒரு பையில் போட்டு இதில் ஒரு செவரில் தூக்கி விட்டுட்டு என்ன நடக்கும்னா, நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா போதும், இந்த ஊரில் உள்ள பூனை எல்லாம் தன்னாலே வந்துடும். கூப்பிடண்டா, என்ன செய்யண்டா, நீங்கள் யாருமே கூப்பிடண்டா, நீங்கள் இதில் கட்டி போட்டுட்டு அதில் இருந்து பாருங்கள், தன்னாலே வந்துடும். எங்கள் வீடுகளில் பார்த்துருக்கோம், என்னைக்காவது வீட்டில் மீன் வாங்கினா மீன் கழுவிட்டுருக்கவங்கள தானா பூனை வந்துடும். எங்கே இருந்தால் வந்துடும், மற்ற நாள் ஒன்றும் வராது. என்னைக்காவது வாங்க அண்ணதான் என்ன செய்யும், கரெக்டாக தெரியுதுல்ல. இப்படி கருவாடை வாங்கி இங்கே போட்டாச்சு, ஒரு 10 பூனை இங்கே வந்து சுற்றி இருக்குன்னு வைங்க. நீங்கள் ஒரு கம்பை எடுத்துகிட்டு போப்புன்னா அது இப்படி போய் அப்படி வரும், அப்படி போய் இப்படி வரும். ஏன்? அதுக்குள்ள கருவாடுக்கு இருக்கு. இது மாதிரியாக வலு சர்ப்பத்துக்குரிய காரியத்தை உள்ள வச்சுட்டு உபவாசம், ஜபம், விழிப்பு ஜபம், கள்ள பிசாசு எனக்கு அது ஆண்டவருக்கு அடிந்தாலே இந்த பிசாசை பிடிச்சி உள்ள உலக ஆசீர்வாதம், உலகத்தை சொன்னாலே உலகத்தில் அதிபதி வந்துடுவான்ல, அவனை பிடிச்சி இங்கே உள்ள கட்டி போட்டுட்டு விழிப்பு பிசாசை விரட்டு அவளை. அது கேட்டு அவன் சுகமாக உறக்கம். நீங்கள் சத்தம் போடுங்கள நாயலை விவரம் கட்ட பயவளன்ட்டு அவன் உறக்கம், சுகமாக உறக்கம். இதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. ஸோ இப்படி இருக்கனால வெளுப்புதல் வரணும்னா, பேய் போகணுன்னா, பரலோக தேவனுடைய வெள்ளமாக வரணும்னா முதல்ல இந்த உலக ஆசீர்வாதத்தை மாற்றணும். இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன்,
எழுப்புதல் உண்டாக்குற கொஞ்சம் பிரசங்கிமாரெலாம் இறங்கியிருக்காங்கல்ல. எழுப்புதல் உண்டாக்குற கொஞ்சம் பிரசங்கிமார், இன்டர்நேஷனல் பிரசங்கிமார் எழுப்புதல் வரணும்ன்ட்டு இறங்கியிருக்கா. இந்த பிரசங்கிமாருக்கு பிரசங்கெல்லாம் கேட்டு பார்த்தா 24 மணி நேரமும் இன்றைக்கே தருவேன், இப்பொழுதே தருவேன், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் பேசுறான். நல்ல புரியுதா? பூமியின் உயர்ந்த ஸ்தானம் பேசுறான், பிசாசு தான் கூட இருக்கிறான். எப்படி பரலோக ஆவி வரும் யோசிங்க நீங்க. இதான் அவ்வளவு தூரம் இந்த மட்டைய மாற. டேய், பரலோகத்தில் மனசை வைங்கடா, பூலோகம் எதிராக இருக்கு, இதை விட்டு உலக நேசத்தை விட்டுட்டு அங்கே மனசு வச்சா பரலோக ஆவி வரும். அந்த அறிவு கூட இல்லாமல் இன்டர்நேஷனல் பிரசங்கிமார் இல்லையா ஏமாத்திருக்கு. எப்படி எழுப்புதல் வரும்? அப்போ இந்த கள்ள போதகர்கள் அல்லது இந்த கள்ள போதகர்கள் சொல்றதா சாத்தானால் குருடாக்கப்பட்ட போதகர்கள்னு சொல்றதா நமக்கு தெரில. அவர்கள் களையை விதைச்சு 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 சாத்தானுடைய ஆளுகையை உறுதிப்படுத்துறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு எதிராக இதெல்லாம் போய் கள்ளத்தனம் நம்பலப்படுத்தி பரலோக ராஜ்யத்தின் வசனங்களை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருந்தா பலவான் ஓடிடுவான். சரிதானே? செயலழக்க பண்ணிடலாம், கட்டிடலாம். அதுக்கு பிறகுதான் அடுத்த தெய்வ சித்தத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உலக நேசங்களை நீங்கள் 50 வருஷம் பிரசங்கம் கேட்கறதுனால உங்களுக்கு யாருக்கும் பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. சொல்றதை நேராக சொல்லிடுவேன். பரலோக ராஜ்யம் அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படணும்னு நம்ம வசனங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கேற்ற கனி உள்ளவங்களுக்கு தான். மத்திய 21:43 அது இருக்கிறது. அப்போ எந்த அளவு நீங்க கனி கொடுக்க போகிறீர்கள் அதை பொறுத்து தான் உங்களுக்குள்ள பரலோக ஆவி வரும், பரலோக தேவனுடைய நடத்துதல் வரும், உங்களை பயன்படுத்த முடியும். இப்போ நான் என்ன வச்சு தான் நான் சொல்லணும், என்ன தேவன் எப்படி பயன்படுத்துகிறாருங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? இதை படித்து, இதை புரிஞ்சு, அதை தெரிஞ்சு, அதை பேசி, அதை தியானிச்சு உலகத்தில் அந்த தூர போட்டதுனால தானே இது முடியுது. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் உன்னதத்திலிருந்து வர்ற பலனால் நீங்கள் பலப்பட முடியும். அல்லேலூயா. புரியும்னு நினைக்கிறேன். அது என்னெல்லாம் சரிப்படுத்தணும் சரிப்படுத்தி நீங்கள் அந்த பலன் அடையணும். அடுத்தடுத்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லாமல் நீங்கள் நிறைய பணத்தை செலவாக்கி ஒரு வரியத்துக்கு 3 கன்வென்ஷன் வைக்கிறதுனால ஒன்றும் வராது. நீங்கள் தின்னு ஜெபிச்சாலும் சரி, தின்னாமல் ஜெபிச்சாலும் சரி, இந்த அடிப்படைகள் நீங்கள் இந்த அடிப்படையை சரி செய்யும்போது விஷயங்கள் ரொம்ப எளிதாகிவிடும். இவங்க எல்லாத்தையும் செய்யாமல் இப்படி மோடி போட்டுட்டு ஏதோ தவறான காரியங்களை செய்து காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அணியில் நம்ம சிக்கப்படாது. முதலாவது இப்படிப்பட்டவர்களை கள விதைக்கிறவங்கள புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நீங்களே வாசிங்களா, சுயமாக வாசித்து பாருங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் எழுப்புதலின் ஒரு ஆயுதமாக நம்ம விளங்கணும். நான் சொல்கிறது புரியுதில்ல? எழுப்புதல் அந்த கள்ள பிரசங்கிமார் கொண்டு வர மாட்டான், கள்ள பிரசங்கிமார் கூட வராது, நமக்குள்ளேருந்து தான் வரணும். அல்லேலூயா. ஆவியை அனல் மூட்டி எழுப்ப சொல்லியிருக்கு, ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்லியிருக்கு. எழுப்புதல் ஒன்றும் புதுசாக வராதுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னே ஊற்றியாச்சு, அது ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அதை வாங்கினவங்க அதுக்கு ஏற்ப நடந்து அனல் மூண்டு செயல்பட்டா மற்றவங்களுக்குள்ள அந்த அனல் வரும். அல்லேலூயா. இது வாங்குறவங்க அதை வீணடிச்சிட்டு அதை கெடுத்து போட்டு வேற சூழ்நிலைக்கு போய் அந்நிய அக்னிக்கு இடம் கொடுத்து இப்படி போய் தான் கெடுத்து கொள்கிறார்கள் இல்லையா? அதனால் தயவு செய்து நீங்கள் நாம் சாத்தானுடைய ஊழியக்காரலாக இருக்கப்படாது, பரலோக தேவனுடைய விதை விதைக்கிறவர்களாக இருக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிடுங்க. உலகத்தை பற்றியே பேச மாட்டோம். இது பிசாசு தீ கொடுக்க வச்சிருக்கு. பரலோகம் நித்தியம் மகிமை இது தான் பேசுவோம் சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். அதை சிந்தித்து தியானித்து கொண்டே இருக்கும்போது தான் உங்களுடைய மனம் பரலோகத்தோடு இணைக்கப்படும் என்று நான் அடிக்கடி இதற்கு முன்பு நான் சொல்லி இருக்கிறேன். அப்போ உன்னதத்திலிருந்து வர்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது பூமிக்குரிய சிந்தை தான், அது மாம்ச சிந்தை தான் என்பதை புரிஞ்சிருக்கேன். நீங்கள் எந்த சிந்தையிலேருந்து அந்த சிந்தைக்கு அதை மாற்றி பாருங்கள். கொஞ்ச நாள் அந்த பரலோகத்துக்குரிய இதில் இங்கே நான் இன்னைக்கு பிரசங்கம் கேட்கும்போது மட்டும் இல்லை, அடிக்கடி சொல்கிறது தான். அப்போ தான் அந்த பரலோக ஆவியனுடைய தொடர்பு டச் உங்களுக்கு உண்டாகும். அடுத்த கட்டங்கள் உங்களை தேவன் பயன்படுத்த முடியும். தைரியமாய் வசனத்தை சொல்ல முடியும். இவ்வளவு பிரம்மாண்டமான பிரசங்கமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தால் நாம் தைரியமாக இந்த பலவான்களை என்ன செய்ய முடியுமா?
கட்ட முடியும். தைரியமாய் வசனத்தை நீங்கள் அப்போஸ்தலருடைய காலத்துல கூட இந்த வசனத்தை பேசப்படாதுன்னு சொன்னாங்களாம். இயேசுவை குறித்த வசனத்தை குறித்து என்ன செய்யப்படாதான், பேசக்கூடாது என்று அவர்களை தடுத்தார்கள். ஆமா, இதை குறித்து பேசாதபடிக்கு அவர்கள் நல்லா தடுத்தாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, அது அப்போஸ்தலர் 4:20, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அப்போஸ்தலர் 4:20. சரிதானே? ஒன்றும் பேசப்படாது. அது 18, அவர்கள் அழைத்து இயேசு நாமத்தை குறித்தோ இது குறித்தோ எவ்வளவு பேசவும் போதிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை அது முடியாது. இப்போ 30வது வசனத்துல வந்தா சபையார் ஜெபிக்கிறார்கள், உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தினாலே அடையாளங்களை அற்புதங்களையும் செய்தருளும். அப்புறம் பிடியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அல்லேலூயா. அப்ப பரலோகத்தின் தேவன் தேவ ராஜ்யத்தின் வசனத்தை பேச நமக்கு என்ன செய்யணும்? ஒரு பலன் தரணும், அதுல நிக்க பலன் தரணும். அப்படி தரும்போது தான் நாம் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்குவேங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவ ராஜ்யத்தின் சத்தியமும் தேவ ராஜ்யத்தின் வல்லமையும் நமக்குள்ளே செயலாற்ற ஆரம்பிக்கும் போதுதான், அதாவது சத்தியத்தின் வல்லமை செயலாற்ற ஆரம்பிக்கும் போதுதான் சுத்தி இருக்கிற பொய்கள் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும். சரியா? அதான் தாவீதுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்தார். அவன் சொல்றான், தலைமையில அதிகமாய் சத்துருக்கள் இருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? இவனுக்குள்ள சத்திய ஆவி வந்து இறங்கிட்டு இல்ல, தன்னாலே சுத்தி உள்ள ஆவியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ எதிர்ப்புகள் வந்ததுதான், ஆனால் அவன் அதை ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அதுபோல நாம் சத்தியத்தில் பலப்படும் போது மட்டும்தான் நம்மை சுற்றி இருக்கிற பொய், அசத்தியம், இருள் இதெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அது நடுங்க ஆரம்பிச்ச பிறகுதான் அது ஓட ஆரம்பிக்கும், செயலக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த பொய்யிலே இருளிலே பட்டிருக்கிற ஆத்மாக்கள் விடுவிக்கப்பட முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுதான் நான் சொல்லுது? வானத்திலேருந்து சும்மா மந்திரத்தில் மாங்காய் விழுது மாதிரி ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஒன்றும் தந்திருப்பார். நீங்கள் சத்தியத்தை பிரிஞ்சு அறிஞ்சு தெளிவுபட்டு உறுதிப்படுங்கள், சத்திய ஆவியினாலே நிரம்புங்கள். அது முகாந்திரம் தான் அடுத்த காரியங்களை தேவன் நம்மை கொண்டு செய்ய முடியும் என்பதை புரிஞ்சு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துருங்க. ஐயோ, இந்த பெரிய பலவான கட்டுவது எப்படி, இந்த பேயை அடக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தந்திருக்கிற பலத்தில் நீங்கள் ஓடுவதற்கு பிரயாசப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வைராக்கியம், ஒரு அர்ப்பணம் வேண்டும் என்கிறதுக்காக தான் இந்த செய்தியை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். களைகளை விதைக்கிறவங்க தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? அதுக்கு எதிரான ஒரு கேள்வி இருக்கு. அப்போ வேற ஆவியினால் செயல்படுற வேலையில் தீவிரமாக நடக்கும்போது நமக்கு பொறுப்பு இல்லையா? சும்மா கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதுமா? நமக்கு வேற பொறுப்பு இல்லையா? நம்ம இன்னும் தீவிரமாக உழைக்க வேண்டாமா என்று சொல்லக்கூடிய கேள்வி இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த செய்தி உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்த நம்புகிறேன். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம், கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துட்டு போகிறோம், நமக்கு ஏதோ ஆசீர்வாதம் கிடைச்சிரோன்னு தயவு செய்து நினைக்காதுங்க. இந்த காரியெல்லாம் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும், அது முளைக்க வேண்டும், அது வளர வேண்டும், அது பலன் கொடுக்க வேண்டும், பெரிய மரமாக மாறணும், நிறைய பறவைகள் வந்து அதிலே அடையணும். இல்லையா? போனால் தானே முடியும். ஒரு சின்ன விதை தானே, மண்ணுக்குள்ளே போட்டால் தானே இதுக்கு இவ்வளவுக்கு காரணம் ஆச்சுது. ஒவ்வொருவரும் நம்மை ஒரு தேவனுடைய விதையாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும், ஒரு கருவியாக நினைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணம் வேணும். ஏதோ தின்னும் குடிச்சும் சாவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேற நான் கடந்த நாளில் சொல்லியிருக்கேன், அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொள்ளக்கூடாது. அப்படிலாம் செய்யாமல் ஒரு முனைப்பான ஒரு செயல் திட்டத்தோடு செயல்படும்படி இந்த நாளிலே இந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகத்தின் பெருமை செல்வத்தை பற்று எல்லாம் செல்வத்தை பற்று எல்லாம்